வருதுடா பிரிவு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிபி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறேன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிவி ஃப்ராக்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக் ரீசெண்டாக வாங்கியிருந்தோம். சரியான ரிசல்ட்டு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன் தரமாக வச்சு பிடிச்சோம். அது ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்துட்டு ஃபுல் வீடியோ போடவே இல்லை. ஸோ அதோடைய ஃபுல் வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கிவி ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா ப்ரைஸு. அண்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. ஃப்ராகே இப்போ தொலைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ தான் அந்த வீடியோவே வந்துட்டு ஃபுல் வீடியோ போட போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மீன் பார்த்தீங்கன்னா சும்மா போட்டு பார்க்கலாம் தான் இது போட்டேனே, அடிச்சிருச்சானா. மாட்டிச்சு. நல்ல ஒரு அருமையான சைஸ் மீன் தெரியுதுங்களா? வா, நல்லா வந்துட்டு ஒரு 1 கிலோ வரும் சைஸு. அந்த மாதிரி சைஸு அருமையாக இருக்குது. ஃப்ராக் வந்து பார்த்திங்களா, கிவி ஃப்ராகு நல்லா உள்ளே லாக் ஆகிருக்கு. நான் சொன்னது தான் எப்பயும் போல். இங்கே பாருங்கள், லிப் கிரிப்பர் போட்டோமா, அண்ட் வந்துட்டு ஹூக் ரிமூவர் எடுத்துக்கிட்டோமா. இப்போது மீன் வாயில் ஹூக் எந்த பக்கம் மாட்டியிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், மேல் சைடு மாட்டியிருக்கு ஹூக்கு, தெரியுதுங்களா? அதோ இப்போ என்ன பண்ணோன்னா, கரெக்டாக அந்த மாட்டியிருக்க ஹூக்காக இப்படி போட்டு இப்படி உள் சைடு நவுத்தி எடுத்தோம்னா ஈஸியாக கழுன்றோம், ஈஸியாக எடுத்துடலாம். அதை விட்டு நீங்கள் ஹூக் எந்த சைடு மாட்டியிருக்குன்னே தெரியாமல் கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா மீன் செத்துரும். வா, நல்ல சைஸு. இதோட வந்து பார்த்திங்கன்னா 3வது மீன் தெரியுங்களா? ஆல்ரெடி 2 பிடிச்சிட்டோம். ஏய், நல்ல சைஸ் மீன் சூப்பராக வந்துச்சு. இது நல்ல சைஸ் மீன் சூப்பராக வந்துச்சு. இது ஐயோ, விழுந்து போச்சுரா, கைடிச்சு. ஓ, நான் எங்கே எகிற விட்டாதுவா, ஈரி கைடின்னு ஓடிச்சு. நல்ல சைஸ் மீன். இதோ இதுலேருந்து சர்ன்னு வந்து அடிச்சுது. எச்சம் வந்துச்சு, நான் என்ன பண்ணுறது, சரி துப்பிட்டு மாட்டிக்கலான்ட்டு பார்த்தேன். அது ஒரு எகிரிச்சு கைடிச்சுடா. ஷட், இன்னும் கொஞ்சம் தண்ணிக்குள்ளேயே விட்டுருக்கான் போல.
சுற்றிட்டேன். எச்சையும் வந்துச்சா? ஷே, நல்ல சைஸ்ண்ணா, பெரிய மீன் நல்லா இருந்து. அண்ணா பணமான இங்கேயாடா இருக்கு டேய். வருதுடா பிரிவு. ஓடிச்சா? ஆடா பாவி, இதுக்காடா உடம்ப இப்படியெல்லாம் பெண்டு பண்ணி என்னென்னமோ பண்ண. முட்டாள்றா நீ. அந்த செடி உள்ள வந்து வந்தது நல்லா தெரிஞ்சுதுடா எனக்கு. சர்ன்னு வந்துச்சுடா. என்ன பிரிவு, உன்னை ஒரு பெரிய வித்தக்காரன்னு நினச்சேனேடா. ஒரு வித்தையும் இல்லையாடா. லாக் ஆகாத மீனுக்கு அப்படியே பெண்டாகி வளைஞ்சி ராடை வளைச்சி மீன் லாக் ஆச்சு. உள்ள அந்த செடியில போய் சுற்றி ஓடிச்சு. சை. உள்ளே விட்டுறாத. விட்டியா? போயிடுச்சு. சரி மூவ் பண்ணு, நீ மூவ் பண்ணு. நல்லா முறிக்கிச்சா? அடிச்சவொடனே அது எகிரி வீந்துச்சு பாரு. அப்போ உள்ள வீந்து போச்சு. அப்போ உள்ள வீந்துச்சு கரெக்டாக. எடு. அப்படியே கிரிப்பரை போட்டுறியா? நல்ல சைஸான மீன். இந்த ஸ்பாட்டில் மீன் அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்ததே. வந்து நல்ல சைஸான மீன் தெரியுதுங்களா? செம்ம சைஸு. அடிச்சதும் உள்ளே போயிட்டு சுற்றிக்கிச்சு. இந்த இடத்துல இன்னும் 2-3 மீன் அடிச்சிருக்கலாம். சரி அடிக்குதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை கழட்டி போடுவோம். ஃப்ராக் பாருங்கள், கிவி ஃப்ராகு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் மீன்லாம் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல கனம்ண்ணா. ஆனால் இந்த மீனே பாரு, நல்லா ஏரில் வந்து வீந்துச்சு. நான் கூட ஏரில் வந்து வீந்ததும் கொஞ்சம் சின்ன மீன் தான் போல அப்படின்னு நினச்சேன். எகிரிச்சு. ஆனால் நம்ம இங்கே பக்கத்தில் வராமல் இருந்தால் இந்த இடத்துல ஒரு 2-3 மீன் அடிச்சிருக்கலாம். இப்போ இந்த மீன் அடித்தவொடனே அந்த சைடு கூட ஏதோ ஒரு மீன் ஓடின மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்களா, ஒரு நல்ல சைஸான மீன் எகிரி அடிச்சுது. இந்த வாட்டி கண்டிப்பாக அது ஃப்ராக் பிடிச்சிடும். வருது பிச்சு பிச்சு பக்கத்தில் பின்னாடி வருது.
என்னடா தூண்டில் போட்டு தூக்குற மாதிரி தூக்குற? எப்பா அதையாச்சும் அப்படி எடுத்துகிட்டு போடா. அது ஒன்றும் இல்லை, கிட்ட இருந்து எடுத்தல கைக்கு உள்ளே வீந்து போச்சுன்னா அவ்வளோதான். எப்படி நல்ல சைஸான மீன். இதுக்கு தான் பிரெயின் வேணுன்றது. அப்படியே வந்து பிடிச்சிதான் அப்படியே பிடிச்ச மாதிரி இப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேலே. ஓகே, இது இன்றைக்கான ஒரு 15வது மீனாக இருந்திருக்கணும். நம்ம விட்டதுக்கு ஒரு 4வது மீனோ 5வது மீனோ தான். லாஸ்ட்டாக பார்ப்போம் எவ்வளோ மீனுன்ட்டு. இது இப்போ கைட்டி போடலாம். இந்த பை கொஞ்சம் காட்டுமா. மீன் ரொம்ப இது பண்ணி வச்சுருக்கு. என்ன பண்ணிட்டேன்? தண்ணிக்குள்ளேயேவா? டேய் அப்பப்போ தூக்கி தூக்கி அதுக்கு மூச்சு விட்றதுக்கு இது பண்ணிட்டு தான்டா இருந்தேன். நீ ஃபஸ்ட்டு சொன்ன உடனே